வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. 28 வருடங்களின் பின்னர் விசுவமடு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது.
யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனுக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம். ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம். ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம். நசுக்காதே 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 கண்டுபிடி 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 நசுக்காதே 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 கண்டுபிடி 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 நசுக்காதே திட்டமிட்டு திட்டமிட்டு ஊடகத்தை நசுக்காதே திட்டமிட்டு திட்டமிட்டு ஊடகத்தை நசுக்காதே திட்டமிட்டு திட்டமிட்டு ஊடகத்தை கண்டுபிடி 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 ஊடக சுதந்திரத்தை ஊடக சுதந்திரத்தை ஊடக சுதந்திரத்தை ஊடகவியலாளர் பிரதீபன் தாக்கப்பட்டது. ராணுவ புலனாய்வாளர்களின் பின்னணியா ஊடகவியலாளர் பிரதீபன் தாக்கப்பட்டது. ஊடகவியலாளர் பிரதீபன் தாக்கப்பட்டது. ஊடகவியலாளர் பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டது. ஊடகவியலாளர் பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டது. ஊடகவியலாளர் பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டது. நசுக்காதே 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 கண்டுபிடி 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 நசுக்காதே நசுக்காதே. தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, வடகிழக்கில் உள்ள முஸ்லிம் மக்களும் எதிர்கால தேர்தலை ஒற்றுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதே எமது கருத்தாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரான செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தலைவர்கள், தமிழ் முஸ்லீம் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம்தான். எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கடந்த 3 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்திலே இந்த கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றார். நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றார். ஆனால் அந்த ஒன்றுபடுதல் என்பது முஸ்லீம் மக்களுடைய நலன்களை நிரந்தரமாக பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு நோக்கத்திற்காக ஒன்றுபட வேண்டும். அதாவது இந்த தீவிலே தமிழ் மக்கள் அவர் சொல்லுகிறபடி, ஹக்கீம் அவர்கள் சொல்லுகிறபடி, கடந்த காலத்தில் தமிழ் முஸ்லீம் மக்கள் பல்வேறுபட்ட பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அவ்வாறான பாதிப்புகள் வரக்கூடாது என்று சொல்லினால் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், கடந்த காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது என்பதும் உண்மை, பேரினவாதிகளால் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதும் உண்மை. அந்த பாதிப்புகள் ஏற்பட்டதற்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. பெரும்பான்மை இனத்தவர்களுடைய கைகளிலே அந்த அதிகாரம் குவிந்திருக்கின்ற காரணத்தினால்தான்
பெரும்பான்மையினத்தவர்களாலும் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே குரோதம் வளர்க்கப்பட்டதும் இந்த பெரும்பான்மையினத்தவர்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சாட்சியம் அளிக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவே சொல்லியிருக்கிறார், ஆயுத குழு ஒன்று, முஸ்லீம் ஆயுத குழு ஒன்று கிழக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவார். அந்த போராட்டத்தை தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதற்காக. ஆனால் அந்த அரசு தங்களுடைய இராணுவத்தினருடைய ஒரு அங்கமாக ஒரு ஆயுத குழுவை உருவாக்கிவிட்டு அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே வாழ்நாளில் ஒட்ட முடியாத ஒரு பகையை, படுகொலைகளை அரங்கேற்றிவிட்டு அதை 2 சமூகங்கள் மீதும் போட்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு காரணம் இந்த தமிழர் முஸ்லிம் மக்கள் பிளவை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக இலங்கையை ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்றுகின்ற தங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் பின்னால் இழுபட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஹக்கீம் அவர்கள் விரும்புகிற பாதிப்பு, அதாவது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த பாதிப்பு எதிர்காலத்தில் பெறக்கூடாது என்று சொன்னால் ஒட்டி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவை முதலிலே ஹக்கீம் அவர்கள் எடுக்க வேண்டும். ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஹக்கீம் அவர்கள் எடுக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுதுதான் அது ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும். மாறாக இந்த ஒற்றுமை என்ற வார்த்தை நாங்கள் இந்த சம்பந்தனிடம் கேட்டு நன்றாக பொழித்து விட்டது. அது தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த வெள்ளாதிக்க சக்திகளுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கடந்த காலத்திலே 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை வைத்துக் கொண்டு செயல்பட்டிருக்கிறது. முஸ்லிம் தலைவர்களும் அவ்வாறுதான் தெரிந்தோ தெரியாமலோ செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலேனும் இந்த அணுகுமுறைகளை கைவிட்டு ஒரு நிரந்தர தீர்வு கண்டு தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு நிரந்தரமான ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே ஒற்றியாட்சி புறமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்காக ஒன்றுபட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பாராக இருந்தால் அந்த இடத்திலே எங்களுடைய தலைமை அது தொடர்பாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கும். அந்த நிலைப்பாடுகள் எடுக்காமல் வெறுமனே இந்த தேர்தலிலே யாரை ஆதரிப்பது என்ற ஏமாற்று நாடகங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் துணை போக போவதில்லை. எங்களுடைய கருத்து முஸ்லிம் மக்களும் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, வடகிழக்கில் வாழுகின்ற முஸ்லிம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் நேற்று பம்பை மடுவில் உள்ள பல்கலைக்கழக வளாகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். கடந்த 8 வருடங்களாக அரசு பல்கலைக்கழகங்களில் காணப்படும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனையாக உள்ள சம்பள பிரச்சனையை முன்வைத்து கடந்த 2/5 எமது பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழுவானது தொடர் பணிப்பயிற்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாகிய வவுனியா பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினராகிய நாமும் இந்த தொடர் பணிப்பயிற்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இதன் அடுத்த கட்டமாக இன்றிலிருந்து அந்தந்த பல்கலைக்கழகங்களில் சத்தியாகிரகம் இருப்பதாக தீர்மானிக்கப்பட்டதன்படி நாமும் எமது பல்கலைக்கழகத்தில் இன்றிலிருந்து தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த பிரச்சனை தீர்க்கப்படாது இந்த போராட்டம் தொடர்ந்து செல்லும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் பத்மநாபா மற்றும் போராளிகளின் 34வது தியாகிகள் தினம் வவுனியாவில் நேற்று காலை அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது.
இடத்தை மிதவாத அரசியல் கட்சிகள் மத்தியிலேயும் ஆயுத போராட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மத்தியிலேயும் ஒரு பலமான ஒரு ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அன்றைய காலகட்டத்தில் இஎன்எல்எஃப் என்ற ஈழத்தேசிய இன விடுதலை முன்னணி கொண்ட உருவாக்கி அது திம்பு பேச்சுவார்த்தை வரும் வரைக்கும் ஒரு பலமான ஒரு ஐக்கிய முன்னணியை கட்டுவதனூடாகத்தான் ஈழத்தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே ஒரு நிரந்தரமான அமைதியையும் சமாதானத்தையும் எட்ட வேண்டும் என்பதிலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்று வரை எமது கட்சி பல்வேறுபட்ட ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்குவதற்காக பல காலகட்டங்களிலே நாங்கள் அந்த முயற்சியை இன்று வரையும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இரண்டாவதாக அண்டைய நாடான இந்தியா எங்களுக்கு நண்பனாக இருக்காட்டிக்கு இந்தியாவை நாங்கள் ஒரு பகைவனாக மாற்றிவிடக் கூடாது என்பதில் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். ஆகவே இந்தியாவோடு மிக நெருக்கமான ஒரு நல்ல உறவை பேணி வந்திருந்தவர். அந்த அடிப்படையில் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்திலே அது ஒரு தற்காலிகமான தீர்வாக இருந்திருந்தாலும் கூட அதை பற்றி பிடித்து கொண்டு அதை முன்கொண்டு செல்வதற்காக அதுக்கான அர்ப்பணிப்பை செய்திருந்தார். ஆனால் இன்று 34 வருடங்கள் கடந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் எந்தளவு தூரம் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு அல்லது போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நியாயத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியுது என்று சொன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியாலையும் ஒரு இஞ்சி கூட நாங்கள் நகர முடியாத ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கு தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு 3வது தடவையாக பாரதிய ஜனதா கட்சியின் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். ஆகவே இந்த 3வது தடவை இந்திய பிரதமர் இந்திய அரசாங்கத்தை எந்தளவு தூரம் தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் நாங்கள் ஒருமித்து ஒன்றாக எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் மிக நெருக்கமான ஒரு நல்ல உறவை பேண வேண்டி இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு சில மாதங்களிலே இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் வர இருக்கிறார், இந்தியாவுடைய பிரதமர் மோடி வர இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3வது ஆட்சியில் அமைந்திருக்கின்ற இந்திய அரசாங்கத்தையும் பிரதமர் மோடி அவர்களையும் நாங்கள் முறையாக சரியாக எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதற்கு முற்பாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலையும் சிவில் அமைப்புகளுக்கு இடையிலையும் பலமான ஒருமித்த ஒரு புள்ளியில நாங்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. கடந்த திரு மோடியின் ஆட்சியிலேயும் தமிழ் தரப்பை நோக்கி விடுக்கப்பட்ட அழைப்புகள் கூட அது ஒரு உதாசீனப்படுத்தப்பட்டதனுடைய விளைவுதான் நாங்கள் இன்றும் பின்னோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே 3வது தடவை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை மிக நெருக்கமான ஒரு நல்ல உறவை பேணி எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தெற்கிலே ஒரு புதிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. 2 பிரதான கட்சிகள் தான் இதுவரை காலமும் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருந்தன. ஆனால் இன்று 3வது சக்தியாக ஜேவிபி உருவெடுத்திருக்கிறபடியினால் தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரதான கட்சிகள் 50% இல்லை 25% வாக்குகளை தாண்ட மாட்டார்கள் என்ற அளவுக்கு தான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி எங்களுக்கு ஒரு பேரம் பேசுகிற ஒரு சக்தியாக மாற்ற வேண்டும் என்றதற்கான பல முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிவில் அமைப்புகள் அதற்கான காத்திரமான பணிகளை மேற்கொள்ளுகின்றன. எதிர்வரும் 24ஆம் தேதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு இறுதி முடிவெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அந்த சந்திப்பினூடாக இரு பகுதியினரும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி வடக்கு கிழக்கு சகல மாவட்டங்களிலும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதன் ஊடாகத்தான் நாங்கள் தமிழ் மக்களுக்கான எதிர்காலத்தில் ஒரு பேரம் பேசுகிற சக்தியை வளர்த்து கொள்ளலாம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அங்கே கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.